आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सहनाववतु सहनौ भुनक्तु तेजस्विना अधीतम् अस्तु मा विद्विषावगैः। शान्ति। சங்கர பகவத்பாதர் அருளிய ஆத்மபோதம் என்ற நூலை இன்று நாம் விரிவாக பார்ப்போம். ஆத்மா என்றால் நான் என்ற உணர்வு தோன்றும் இடம். நான் என்கின்ற உணர்வு உங்களிடம் எங்கிருந்து தோன்றுகிறதோ அந்த தோன்றும் இடம் ஆத்மா. ஆத்மாவிலிருந்து தான் நான் என்கின்ற உணர்வு உதிக்கிறது. அதோடு சேர்ந்து உலகமும் உதிக்கிறது. நான் என்பது மறைந்தவுடன் உலகமும் மறைகிறது. இரண்டும் தோன்றும் மறைகின்ற இடம் ஆத்மா. அது உங்ககிட்டே இருக்கு. நம்ம சாந்தி மந்திரம் சொல்லி முடித்த பிறகு கொஞ்ச நேரம் கண்ணை மூடி இருந்தீங்க இல்லையா? அந்த சமயத்தில் நான் என்ற உணர்வு இல்லாமலா இருந்தீங்க? எப்பவும் இருக்குது. இந்த நான் என்ற உணர்வு உடம்பிலிருந்து தான் தோன்றும். உடம்புக்குள்ளே எங்கே இருந்ததோ தோன்றுது. ஏனென்றால் இந்த உடம்பை விட்டு வெளியே நான் இல்லை. இந்த 5 விரலை திறந்தேன்னா இங்கெல்லாம் நான் இருக்கிறேன். இங்கே ஏதாவது அடிப்பட்டால் எனக்கு தெரியுது. நான் விரல் நுனி முழிக்க இருக்கிறேன், பாதம் வரைக்கும் இருக்கிறேன். இது இடையில் இருக்கக்கூடிய இடைவெளியில் கத்தியோ ஒரு குண்டோ பாய்ந்தால் கூட என்ன ஒன்றும் பண்ணுறதில்லை. நான் அங்கே இல்லை. நான் சொல்கிறேன், மயிரிழையில் தப்பித்தேன்கிறேன். 1 மில்லிமீட்டர் அந்த தோலுக்கு வெளியே குண்டு போனாலும் எனக்கு பாதகம் இல்லை. அப்போ நான் எங்கே இருக்கிறேன்? இந்த தோல், மேல் தோல் எவ்வளவு தூரம் இருக்கோ அதுக்குள்ளே தான் நான் இருக்கிறேன். இந்த நான் என்ற உணர்வு எப்பொழுதுமே சரீரத்தோடவே இருக்குது. அந்த நான் உணர்வு சரீரத்தோடு இருக்கின்றது தேகபோதம், தத்போதம் என்று சொல்கிறோம். தன்னை பற்றிய ஒரு இருத்தல் அறிவு, நான் இருக்கிறேன் என்ற ஒரு அறிவு எப்பொழுதும் தேகத்தில் அடைப்பட்டதாக தான் இருக்குது. அப்படிப்பட்ட நான் உணர்வை நாம் இப்போ ஆராய்ச்சி பண்ண போகிறோம். அந்த நான் உணர்வு அகந்தை, அகங்காரம் என்று நாம் பெயர் வைப்போம். அகந்தை என்றால் அகந்தி என்ற சொல்லேருந்து வருது. தி என்றால் புத்தி, தி என்றால் புத்தி. அகந்தி என்றால் நான் என்கின்ற புத்தி. நான் என்கின்ற ஒரு அறிவு நம்மக்கிட்ட இருக்கு. அந்த நான் என்கின்ற அறிவை, நான் என்கின்ற உணர்வை அகந்தி என்று சொல்கிறோம்.
அதை தமிழில் அகந்தை என்றும். இந்த நானுக்கு இன்னொரு பேர் இருக்கு, அகங்காரம். அகம் என்றால் நான், தமிழில் நானுங்கிறோம், சமஸ்கிருதத்தில் அகம், ஆங்கிலத்தில் ஐ ஆம். அந்த ஐ ஆம், நான் இருக்கிறேன், அது அகங்காரம். அகம்னா நான், இருக்கிறேன்னா காரம், அகங்காரம்னா ஐ ஆம். தமிழில் சொன்ன நான் உள்ளேன். காரம் அப்படின்றா என்ன? ஒரு தொழிலில் ஈடுபட்டால் அதுக்கு காரக அப்படின்னு பேர். வினைச்சொல், வினைச்சொற்களுக்காக காரக என்று சொல்றோம். இப்போ வினைச்சொல் எப்போ வரும்னா, ஒரு நவுன் என்று சொல்லக்கூடிய பெயர் சொல்லோடு அது சேர்ந்து வரும். ராமனால், ராமனை, ராமனில், ராமனுக்கு, ராமனது அப்படின்னு அந்த விகுதி ஒட்டுறோம் இல்லையா? அப்போது ராமன் என்னவோ ஆயிடுறான். அவர் பெயர் மாத்திரமாக இருக்கக்கூடிய முதல் விழி, அதை நம்ம வேற்றுமை உருபில் முதல் வேற்றுமை உருபு ராமன் அப்படிங்கிறார். இரண்டாவது ராமனை அப்படி. அப்போ ராமனை அப்படின்னு வரும்போது ஏதோ ஒரு செயல் வருது அங்கே. அந்த செயல் ராமன் என்பதற்கு ஒரு செயல் வருது. ராமனுக்கு ஏதாவது கொடுங்க, ராமனை ஏதாவது செய்யுங்க, ராமனிடம்தான் இருக்கிறது, ராமனுக்கு கொடுங்க, இது ராமனுடையது அப்படின்னு அது சேர்க்குறோம் இல்லையா? அது பேர் காரக. சமஸ்கிருதத்தில் விபக்தி அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழில் விகுதி, வேற்றுமை உருவு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அகங்காரம் அப்படின்னா நான் எதையாவது செய்வதாக இருப்பதனால தான் அகங்காரம். நான் என்னென்ன செய்கிறேன் நீங்களே எண்ணி பாருங்கள். நாள்தோறும் நான் செய்கின்ற செயல்களை எல்லாம் சீர்தூக்கி பார்த்தா அது 3ல் அடக்கிடலாம். ஒன்று, நான் அறிபவனாக இருக்கிறேன். 2, நான் செய்பவனாக இருக்கிறேன். 3வது, நான் உணர்பவனாக இருக்கிறேன். இந்த 3 தான் நான் என்பது செய்து கொண்டிருக்கிறது. அப்போ அகங்காரம் எப்பொழுதுமே செயல் ரூபமானது, விருத்தி ரூபமானது. ஏதோ ஒரு தொழிலில் ஈடுபட்டுக்கிட்டே இருக்கும். அப்படி இருந்தால்தான் அது இருக்கும். நான் அறிகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, இப்போ நீங்கள்லாம் அறிதல் தொழிலை செய்கிறீங்க, நான் சொல்கிறேன், நீங்கள் அதை விளங்கிக்கிட்டே இருக்கிறீங்க. அப்போ நானுங்கிறது அகங்காரம் இப்பொழுது அறிபவனாக இருக்கிறது. பள்ளிக்கூடத்தில் போனால் அகங்காரம் அறிபவனாக இருக்கிறது. வேலைக்கு போனால் நான் அகங்காரம் செய்பவனாக இருக்கிறது. நெய்தல் பண்ணலாம், அல்லது பானை வரையலாம், சமையல் பண்ணலாம், ஓவியம் வரையலாம், அட்மினிஸ்ட்ரேஷன் செய்யலாம், எது வேணால் செய்யலாம். அகங்காரம் 3வது உணர்தல் செய்யும். ஐம்புலன் வழியாக நிறம், சப்தம், ருசி போன்றதெல்லாம் உணரும். இன்பத் துன்பங்களையும் அனுபவிக்கும். இதுதான் அகங்காரம். இதை தவிர அகங்காரம் நானுங்கிறது என்ன செய்யுது? இப்போ இந்த அகங்காரம் எப்படிப்பட்டது? இதுதான் நான். நமக்கெல்லாம் தெரிந்த ஆத்மா இதுதான். ஆத்மானா நான். சமஸ்கிருதத்தில் அகம், ஆத்மா. சரி, இந்த ஆத்மா அகங்காரம் உண்மையில் எத்தகையதுன்னு நம்ம ஆராய்ச்சி செய்யாமலே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது தன்னை பற்றிய அஞ்ஞானம். இதுதான் மூல அறியாமை. அகங்காரம்தான் மூல அவித்யா. அவித்யா அங்கேயோ இருக்குதுன்னுலாம் சொல்கிறோம்ல. அவித்யாவினால தான் சம்சாரம், கர்மங்கள், அவித்யா நீங்கினால் மோட்சம் அப்படின்லாம் சாஸ்திரம் சொல்லுது. யார்கிட்ட சொல்லுது? அதெல்லாம் ஆத்மா கிட்ட போய் சாஸ்திரம் சொல்லுமா உனக்கு அவித்யா இருக்குதுன்னு? சரீரத்துக்கிட்ட போய் சொல்லுமா சாஸ்திரம் உனக்கு அவித்யா இருக்குதுன்னு? சரீரம் உடம்பு, இது எங்கே அறிவு இருக்குது? இதுகிட்ட உனக்கு மோட்சம் வேணுமா அப்படின்னு கேட்டோம்னா அது பதிலே சொல்லாது.
அப்போ சாஸ்திரம் யாருக்கிட்ட இந்த வேதம்லாம் பேசிகிட்டு இருக்குது? யார்கிட்டே பேசிகிட்டு இருக்குது? ஆத்மாக்கிட்டேயும் கிடையாது, இந்த சரீரத்தும் கிடையாது, அகங்காரத்துக்கிட்ட தான் கேட்குது. இப்போ அகங்காரம் யார்? இப்போ ஆத்மாவா சரீரமா? நமக்கு தெரிஞ்சது இது ரெண்டு தான். இப்போ நான் என்பது ஒன்று ஆத்மாவாக இருக்கணும், இன்னும் சரீரமாக இருக்கணும். பந்த மோட்சம் அவனுக்கு தான் தேவைப்படுது. அவன் தான் அறிதலையும் செய்தலையும் உணர்தலையும் செய்கிறான். நமக்கு தெரிந்த ஆத்மா அது ஒன்று தான். அதனால் சாஸ்திரம் உனக்கு தெரிந்த ஆத்மாவுக்கு உபதேசம் சொல்லுது. என்ன உபதேசம் சொல்லுது? உனக்கு தெரிந்த ஆத்மா நீ அறிந்து வைத்தது போல் அல்ல, அது வேற. அப்போது இன்னொரு ஆத்மா எனக்கு கிடைக்க போதா? இல்லை. எது நீ இப்போ ஆத்மா சொல்கிறாரு அதுதான் ஆத்மா. நீ இப்போ வந்து அறிதலையும் செய்தலையும் உணர்தலையும் செய்து கொண்டிருக்கிறாயோ அதுதான் ஆத்மா. சரி, அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இல்லை, நீ அறிந்து வைத்த ஆத்மா தொழில் செய்வது, அறிதலையும் உணர்தலையும் செய்தலையும் செய்வது. ஆனால் நான் சொல்லுகின்ற ஆத்மா இது மூன்றும் நீங்கியது. இப்போ நமக்கு இந்த ஆத்மாவை பற்றிய ஒரு விசாரம் தேவைப்படுது. ஒரு 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 வியப்புக்காக இப்படி ஆரம்பித்து வச்சிருக்கிறேன். இந்த ஆத்மா என்று நாம் நினைத்து கொண்டிருக்கின்ற ஒன்று உண்மையில் அகங்காரம். அகங்காரம் அப்படின்னா, அகம் என்றால் ஆத்மா, காரகம் என்றால் செயல். ஆத்மா செயல் ஏற்றது, ஆனால் சரீரம் எப்பொழுதுமே செயலில் இருக்கிறது. ஏன்னா அது ஒரு ஜட பொருள் தானே, ஜட இயக்கம் இருந்துகிட்டே இருக்கு. அது முக்குணங்களானது. அந்த முக்குணத்தில் ரஜோகுணம் இருப்பதனால அது செயல் இல்லாமல் இருக்க முடியாது. தமோ குணம் இருக்கிறதுனால ஏதாவது உணர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். அதான் உணர்வு அதுக்கு இல்லாவிட்டாலும் பக்கத்தில் இருக்கிறத ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு இன்னொரு அனுபவம் உணரணும். தொழிலில் இருக்கும், ஜடமாக இருக்கும். இவ்வாறு இந்த காரம்ங்கிறது வந்து சரீரத்தை சொல்லுது. சரீரங்கள் 3 வகை: ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம். ஆத்மா சரீரமற்றது. அது எப்படிப்பட்டது? தூய அறிவு வடிவானது, சைதன்யம். இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சதுனால இந்த இன்ட்ரோடக்ஷன் அப்படி பேசுகிறேன். அகங்காரம் எது என்றால், இந்த இரண்டும் சேரும் பொழுது உண்டாகின்ற ஒன்று. ஆத்மாவும் சரீரமும் இணைந்திருக்கும் பொழுது இந்த அகங்காரம் என்கின்ற ஒன்று தோன்றுகிறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்குவோம். இப்போ அகங்காரத்தினுடைய தன்மை என்ன அப்படின்னு பார்க்கணும்னா, ஏதாவது பிரிக்கிற மாதிரி ஒரு பொருள் இருக்குங்களா? ஏதாவது புஷ்பம் ஏதாவது இருக்குதா? நிறைய வேணும். ஆத்மாவும் உடலும் சேரும்போது உண்டாகின ஒன்று. இந்த ரெண்டும் பிரிந்துன்னா அது மறைஞ்சிடும். அப்படிப்பட்ட ஒரு பொருளை நம்ம என்னன்னு சொல்கிறது? வச்சு இது பூ, மலர் அப்படின்னு சொல்கிறோம். மலர்ன்று எதை சொல்கிறீங்க? இதை சொல்கிறீங்களா? இதை சொல்கிறீங்களா? இதை சொல்கிறீங்களா? இல்லை, ஒட்டு மொத்தமும் தான் மலர். இப்போ இந்த மலர்னு ஒரு வார்த்தை இப்போ நீங்கள் பயன்படுத்துகிறீங்க, செம்பருத்தி அப்படின்ற வார்த்தை. இப்போ இது மலரா? மலரா? சரி. இப்போ நான் எடுத்ததில் எல்லா பொருளும் வச்சுருக்கிறேன். ஒன்று கூட நான் தவற விடலை. 1 2 3 4 5 6 7. நீங்கள் மலர்னு சொன்ன அத்தனையும் இங்கே இருக்குது. இப்போ மலர் இருக்கா? மலர் தான் இருக்கு. நீங்கள் சொன்ன அத்தனையும் வச்சுட்டு தான் இருக்கிறேன். இப்போ மலர் என்ற ஒரு பொருள்
இப்போவே காண போச்சு. ஆனால் மலருக்கு உண்டான எல்லா பொருளும் இருந்துட்டு தான் இருக்குது. அப்போ மலர் என்ற ஒன்று உண்மையிலே இருந்தால் அது எப்பவும் இருக்கணும் இல்லை? இப்போ மறுபடியும் இதே மாதிரி சேர்த்துட்டேன்னா மலர் வந்துடும். பிரித்த உடனே மலர் போகுது. இப்போ அகங்காரம், இந்த ஆத்மாவும் உடம்பும் சேரும் பொழுது உண்டாகுது. அப்போ மலர் மாதிரி எது ஒன்று சேர்ந்திருக்கும் போது இருப்பது போலவும் பிரிந்தால் இல்லாதது போலவும் இருக்குதோ அதோட இருப்புத்தன்மையை மித்தியா அப்படின்னு சொல்கிறோம். அதை உள்ளதுன்னு சொல்ல முடியாது, இல்லதுன்னு சொல்ல முடியாது. மலர் இல்லைன்னு யார் சொல்ல முடியும்? இப்போ இருந்துக்கிட்டே இருக்கு. இல்லைன்னு சொல்கிறோம் எப்போ? பிரித்த பிறகு. ஏன் இப்போ கூட சொல்லலாமே. நீங்கள் ஒட்டுமொத்தமாக பார்க்காமல் தனித்தனியாக பார்க்கும் பொழுது மலர்ன்றது போயிடுது இல்லையா? நீங்கள் பாட்னி டிபார்ட்மெண்ட்டில் போனவொன்னே என்ன சொல்லுவாங்க? பெட்டல், செப்பல், எபிகேலிக்ஸ், இது பிடங்கிள், அப்புறம் இதுக்கெல்லாம் பேர் வச்சுருக்கிறாங்க. இது ஆண்ட்ரீசியம், உள்ள கைனீசியம் அப்படின்னு. இப்போ மலர்ன்ற வார்த்தையை சொல்லலையே அவர். இப்பொழுது கூட மலர் இல்லை. இப்போ மலர் எங்கே தோன்றி எங்கே மறையுது? இங்கே இருந்தால் தானே இங்கே இருக்குதுன்னு சொல்லலாம். இங்கே தோன்றி இங்கே மறையுது. மலர்ன்றது ஒரு கருத்து. மலர் என்பது ஒரு கருத்து. நீங்கள் எது மலர்னு சேர்க்கும் பொழுது சொல்கிறீங்க, பிரித்தும் போது விட்டுறீங்க. உங்கள் கருத்தில் தான் மாற்றம் இருக்கிறது. நீங்கள் பிரிந்ததை மலர்னு சொல்ல மாட்டிங்கன்னா உங்கள் கருத்து அப்படி இருக்குது. சேர்ந்து இருக்கும் பொழுது அது மலர்னு சொல்கிறீங்கன்னா உங்கள் கருத்து அப்படி தோன்றுகிறது. இப்போ கருதலால் வருவது, கருதினால் மட்டுமே இருப்பது, கருதவன் இருந்தால் தான் இருப்பது. கருதுபவன் ஒருத்தர் இருந்தால் தானே இருக்கும். ஒருவேளை இதை பிரிச்சுட்டு சேர்த்துட்டு ஒருத்தர் இருக்கிறாரு, அங்கே யாரும் இல்லைன்னா அங்கே மலர் தோன்றியது இருந்ததுன்னு யாரும் சொல்ல போகிறாங்களா? யாரும் சொல்ல போகிறதில்ல. இந்த பிரபஞ்சமே, இந்த உடம்பே சேர்ந்தாலும் பிரிந்தாலும் சேர்ந்தது பிரிந்ததுன்னு சொல்ல யார் இருக்காங்களா? இல்லை. ஆத்மா ஒன்று இருக்கிறது. ஆத்மாவுக்கு உடம்பு கிடையாது. உடம்பு இல்லைன்னா உலகமும் கிடையாது. அப்போ அது நான் இருக்கிறேன்னு சொல்லுமா? யார்கிட்ட சொல்லும்? சந்தேகம் வருமா நான் இருக்கிறேன்னா இல்லையான்னு? அது எப்போவுமே சதா சித்த வஸ்துவாக இருக்கு இல்லையா? எப்பொழுதுமே நான் இருக்கிறேங்கிறதுனால அதை நான் இருக்கிறேன்னு எண்ண போகிறதில்ல. எப்படி? நீங்கள் கூட நான் ஆண் என்று என்னைக்காவது எண்ணி பார்த்துருக்கீங்களா? நான் பெண் என்று எண்ணி பார்த்துருக்கீங்களா? ஒரு நாளாவது சந்தேகம் வந்திருக்குதா? அப்போ நான் ஆண் என்றும் பெண் என்றும் நீங்களே நினைக்கும் போது ஆத்மா எப்படி நான் இருக்கிறேன்னு சொல்லும்? அது மட்டும்தானே இருக்குது. நான் இருக்கிறேன்னு சொன்னோம்னா இன்னொருத்தர் யாராக இருந்தால் தான். இப்போ வச்சுக்கோங்க, இந்த அகங்காரங்கிறது எப்படி? இந்த ஆத்மாவும் சரீரமும் சேரும் பொழுது அங்கே தோன்றுகிறது. அந்த தோன்றுறது தான் இந்த 3 தொழிலும் செய்யுது. அந்த தோன்றுறது தான் உறக்கம், கனவு, நனவு 3ஐயும் அனுபவிக்குது. அகங்காரம்தான். இப்போ அகங்காரமே பொய்யினா, இப்போ தான் சொன்னேன் மலர் பொய்ன்னு சொன்னேன். அகங்காரம் பொய் தானே. அப்போது மலர் சேர்ந்திருக்கும் போது கூட கருத்து இருந்தால் தானே மலர்னு சொல்ல முடியும். நீங்கள் பாட்னி ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் சேர்ந்திருக்கும் போது கூட என்ன பார்ப்பீங்க? கிளஸ்டர் ஆஃப் பெட்டல்ஸ், இதழ்கள் சேர்ந்திருக்கின்றன, அவற்றை காம்பு தாங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லுவீங்க. மலருங்கிற வார்த்தையை சொல்ல மாட்டீங்க. நீங்கள் சொல்லலாம், சொல்லாமல் இருக்கலாம். ஒரு வஸ்துவுக்கு நாம் கொடுக்கின்ற அந்தஸ்து எல்லாமே நம்முடைய கருத்திலேருந்து தான் வருது. இங்கேருந்து ஆரம்பிக்குது. கருத்து வாய் வழியாக தானே வெளியே வருது. அதனால் வாய் வழியாக ஆரம்பிப்பதால் வாச்சாரம்பணம்னு பேர். ஆரம்பணம் அப்படின்னா தொடங்குதுன்னு அர்த்தம். வாயிலிருந்து தொடங்க வாச்சாரம்பணம் வெறும் வெற்று பேச்சு தான். இப்போ சொல்லுங்கள், அகங்காரம் உண்மையில் இருக்கிறதா? இல்லை. இருக்குது. இப்போ கிளாஸ் அட்டன் பண்ணுது. ஆராய்ந்து பார்த்தால் இல்லவே இல்லை.
இன்ப துன்பங்கள்லாம் யாருக்கு? பந்த மோட்சம்லாம் யாருக்கு? அகங்காரத்துக்கு. முதல்ல அகங்காரம் இருக்குதா சொல்லுங்க, அப்புறம் பந்தம் வேணுமான்னு பார்ப்போம், அப்புறம் சாஸ்திரம் வேணுமான்னு பார்ப்போம், இந்த கிளாஸ் அட்டன் பண்ணலாமான்னு பார்ப்போம். கிளாஸே முடிஞ்சு போச்சு. ஆத்ம போதம் இதுதான். நம்ம ஆத்மா ஆத்மா நான் சொல்லிட்டு இருக்கிறோம். அது உண்மையிலேயே இல்லை. அது சேர்க்கையால் தோன்றுவது, அசம்பிளேஜில் உண்டாகுது. அசம்பிளேஜ் கொடுக்குற ஒரு பேர். இப்போ சரீரமும் ஆத்மாவும் சேரும் பொழுது அந்த இடத்துல சரீரத்திலே, ஏன்னா சரீரம் தானே சேர்ந்துருக்கு, அந்த இடத்துல எந்த ஒரு உணர்வு உண்டாகிறதோ அந்த உணர்வுக்கு அகங்காரம் என்று பெயர். அந்த அகங்காரம் தான் நாம் இத்தனை கோடி பிறவிகளாக உடம்பை எடுத்துக்கிட்டே இருக்கு. இந்த அகங்காரத்துக்கு தான் உடம்பு, இந்த அகங்காரத்துக்கு தான் உலகமே, இந்த அகங்காரத்துக்கு தான் 7 உலகங்களும், இந்த அகங்காரத்துக்கு தான் சாஸ்திரம், இதுக்கு தான் மோட்சம். கடைசியில் பார்க்குறோம் அகங்காரமே இல்லைங்க. அகங்காரம் இல்லைன்னா உலகமும் இல்லை தானே. அகங்காரம் எப்போ இல்லாமல் போகும்? சரீரம் இல்லைன்னா அகங்காரம் இருக்காது. சொல்லுங்கள். ஆத்மா இருக்கும் எப்பவுமே. ஆத்மா எப்பொழுதும் நித்திய வஸ்து. இந்த சரீரம் தோன்றி மறையிறது தானே. இந்த சரீரமும் எப்படி அசம்பிளேஜ் தானே. இந்த உடம்பு கூட அசம்பிளேஜ், எல்லாம் சேர்க்கப்பட்டு. சரி, உள்ளம்னு சொல்கிறீங்களே அந்த காரணம்னு, அதுவும் அசம்பிளேஜ் தானே. பல பொருள் சேர்ந்தது தானே. ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள், பிராணன், மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். இந்த அகங்காரங்கிறதே இந்த அசம்பிளேஜிலேருந்து வருகின்ற ஒன்று தானே. ஒரு அசம்பிளேஜில் ஆத்மாவின் சேர்க்கையால் அங்கே அகம் 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 என்ற ஒரு உணர்வு உண்டாகிறது. நான் 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 என்ற ஒரு உணர்வு உண்டாகிறது. இந்த அகங்காரத்தை நாம் என்ன செய்ய போகிறோம்? இது துன்பத்தில் இருக்கிறதே, இது எப்பொழுது ஆனந்தத்தை கொடுப்பது? இதெல்லாம் நமக்கு ஆராய்ச்சி. இந்த உலகத்தில் இத்தனை கோடி ரூபாயில் கோயில்களும் கடைத்தெருவுகளும் கேளிக்கை விடுதிகளும் மருத்துவமனைகளும் யோகா நிலையங்களும் பல்கலைக்கழகங்களும் யாருக்கு கட்டியிருக்கிறாங்க? இந்த அகங்காரம் செம்மைப்படணும்னு தானே. இது ஏதாவது ஒரு வகையில் ஆனந்தத்தை அடையணும்னு தானே இத்தனை பல்கலைக்கழகங்கள், இத்தனை மருத்துவமனைகள், இத்தனை கோயில்கள், இத்தனை குருநாதர்கள், யோகா சென்டர்கள், அப்புறம் எத்தனை கேளிக்கைகள், எத்தனை பார்க்குகள், எத்தனை சினிமா கூடங்கள், எத்தனை உணவு வகைகள், எல்லாம் இந்த அகங்காரத்துக்காக. இந்த நான் என்கின்ற அகங்காரம் காலையில் எழுந்தவுடன் உலகம் வருது. இரவு தூங்கும் பொழுது அகங்காரம் ஒடுங்கி போகுது, உடனே உலகமும் ஒடுங்கி போகுது. இந்த ரெண்டும் மான் கொம்பு மாதிரி சேர்ந்தே தோன்றுகிறது. நானும் உலகமும் தனித்தனியாக வர்றதில்லை. நான் வந்த உடனே உலகம் எழுந்துக்குது. நம்முடைய அந்த காரணத்துக்குள்ளேயே நானும் உலகமும் இருக்குது. இந்த உலகமே நீங்கள் கண்ணை மூடிட்டு மறைச்சாலும் கூட இந்த உலகப் பொருளெல்லாம் நினைவுரூபமாக மனத்தில் வரும். மனதில் ஒரு உலகம் உண்டாகும். அதையும் நான் ஒருத்தன் பார்த்துட்டு இருப்பேன், அகங்காரம். நீங்கள் நினச்சி பாருங்கள், கண்ணை மூடிட்டு வீடெல்லாம் நினச்சி பாருங்கள். அப்போ வீடுங்கிற உலகம் வந்துடும். அப்போ அகங்காரம் அது பார்க்கும். இப்போ நம்ம உள்ளமே மான் கொம்பு மாதிரி மாட்டு கொம்பு மாதிரி ரெண்டாக பிரிஞ்சு அகங்காரம் ஒன்றாகவும் உலகம் ஒன்றாகவும் பிரியுது. இந்த மனம் உலகத்தை பெறுவதற்கு ஐம்புலனாக வெளியிருந்து வாங்கிக்குது. உலகத்தை உள்ளே சிருஷ்டி பண்ணு. நேற்று என்பது இருக்குதா? நேற்றுங்கிறது இப்போ இருக்குதா? யாராவது கொண்டு வர முடியுமா? ஒரு செகண்ட் முன்னாடி இது கொண்டு வந்து கொடுங்க பார்க்கலாம். இல்லவே இல்லை. நேற்று என்பது இல்லவே இல்லை. இருந்தால் கொஞ்சமாவது கொண்டு வந்து கொடுக்கலாம். ஒரு அணு கொண்டு வந்து கொடுக்கலாம். இப்போ இருக்கிற ரெண்டு தான் இருக்குது. நேற்றைய அணு இல்லை. நாளை ஒன்று இருக்குதா? இன்னும் அது வரவே இல்லை.
நேற்று நேற்றுன்னு சொல்லிங்கல்ல, நேற்று என்ன சொன்னீங்க? அதை இன்றுன்னீங்க. நாளை நாளைன்னு சொல்ல போகிறத நாளைக்கு என்ன சொல்ல போகிறீங்க? இன்று. அப்போது நேற்றும் இல்லை, நாளையும் இல்லை, இன்று மட்டும்தான் இருக்குது. சரி, நேற்று நாளை என்பதெல்லாம் உண்மையிலே இல்லைன்னா இருக்கிற மாதிரி தெரியுதே. காரணம், உங்களுக்கு நினைவுன்னு ஒன்று இருக்கிறதுனால தான். இந்த அகங்காரத்துக்கு நினைவுன்னு ஒன்று இருக்குது. இந்த அகங்காரத்துக்கு அந்த நினைவு பேர் ஆலய விஞ்ஞானம்னு பேர். புத்த மந்தத்தில் சொல்லுவாங்க. அது இடைவிடாது நேற்று அனுபவத்தை அடுத்த விஞ்ஞானம் ஒரு நானுக்கு அது கொடுத்துட்டு அது மறைஞ்சிடும். இந்த புது நான் தோன்றி அடுத்து வர நான்கிட்ட அனுபவத்தை கொடுத்துட்டு போயிடும். அப்போ நான் பார்த்தோம்னா எப்பொழுதுமே இருந்துகிட்டு இருக்காமல் இருக்கும், எல்லா அனுபவத்தையும் வைத்து கொண்டிருக்கும் அப்படின்னு புத்த மதத்தில் சொல்லுவாங்க. சௌகத மதம் அப்படின்னு சொல்லுவாங்க. பௌத்த மதம் அவங்க ஆத்மாவை அகங்காரம்னு சொல்கிறாங்க. நம்ம அகங்காரங்கிறத புத்தர் ஆத்மாங்கிறார். அதுக்கு பின்னாடி ஒரு ஆத்மா இருப்பதாக அவங்க ஏற்றுக்கிறது இல்லை. இந்த விஷயத்தெல்லாம் ஒரு முன்னுரையாக உங்களுக்கு தரேன். புத்தகத்துக்குள்ளே போவோம். இப்போ இங்கே ஒரு பந்து இருக்குது. இது ஒளி இல்லாமல் இருக்கிறது. இந்த டியூப் லைட்டும் பகல் வெளிச்சல் தான் நீங்கள் இதை பார்க்குறீங்க. ஒருவேளை வெளியே சுற்று ஒளி இல்லைன்னா இது இருப்பது உங்களுக்கு தெரியாது, நான் இருப்பதும் தெரியாது. இந்த பொருள் ஜடம், ஒளியற்றது. இது ஏதோ ஒரு மாடல். இது இப்போ ஒளி வருது இல்லை, இது உள்ளே இருந்து ஏதோ ஒரு ஒளி தன்னையும் காட்டிக்கொண்டு இதையும் காட்டுது. இப்போ ஒளி தன்னையும் காட்டுது இல்லை, தன்னை மட்டும் காட்டலை, இந்த பந்தையும் காட்டுது. இப்போ ஒளி பந்து மாதிரி இருக்கு, ஒளி பந்து. இந்த ஒளி இங்கேருந்து வரா மாதிரி தெரியுது. ஒருவேளை இந்த ஒளி ஆத்மாவாக இருந்தால் அது உள்ளிருந்து வருவது போல தான் உங்களுக்கு தோற்றம் ஏற்படும். ஏன்னா எங்கும் இருக்குது, அதை பிடிச்சு கொடுக்கறதுக்கு ஒரு பொருள் இங்கே இல்லாததுனால அந்த ஒளி தெரியல. ஆனால் இந்த இடத்துக்குள்ளே அது சிக்கியிருப்பதனால இது பேர் அவச்சின்னம்னு பேர். துண்டுபட்டா மாதிரி எங்கும் இருக்கின்ற ஆத்மா இந்த பந்துக்குள்ளேயும் இருக்கிறது. இந்த பந்து அதை ஒளிர வைக்குது. அந்த ஒளிர்வு ஆத்மாவுக்கு இல்லை, இந்த பந்துனால அந்த ஒளிர்வு உண்டாகுது. அப்படி புரிஞ்சுக்குவோம். ஏன்னா ஆத்மா ஒன்று தானே இருக்குது, அது ஒளிர்வதுன்னு இப்படி சொல்ல முடியும்? அது வெளிச்சத்தை யாருக்கு கொடுக்க போகுது? அது விளக்கு, இது யாரை விளக்க போகுது? எனவே அதுக்கு அது சுயம் பிரகாசம்னு சொல்கிறோமே தவிர அது எதையும் பிரகாசிக்கிறதும் கிடையாது, தன்னைத்தானே பிரகாசிக்கிறதும் கண்டல. அதைத்தான் நம்ம நூலில் அறிய போகிறோம். ஆத்மாவை பற்றி தெரிய போகிறோம், உங்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பந்து உள்ளிருந்து ஒளி வருவது போலவும் இதற்கு ஒளி இருப்பது போலவும் ஒரு பிராந்தி ஞானம் உண்டாது. அது உண்மை ஞானம் தான், உங்கள் பிரத்யட்ச பிரமாணம் இதைத்தான் காட்டுது. ஆனால் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது இந்த பிரத்யட்ச பிரமாணம் காட்டிய இந்த உருண்டை வடிவமான ஒளிர்வு என்பது ஒரு பிராந்தி ஞானம், யதார்த்த ஞானம் இல்லை. உண்மையில் இருக்கிற யதார்த்தம்னா எது இருக்குதோ அது இல்லை, பிரத்யட்சம் ஒன்று கொடுக்குது, அதை யதார்த்த ஞானங்கிறோம். உண்மையிலே இந்த ஞானஸ்வரூபமான ஆத்ம போதத்தை நம்ம அறிந்த பிறகு அது அயதார்த்த ஞானம் ஆகிடும். அட, இதனால் இப்படி ஏமாந்து போயிருந்தோமே, அகங்காரங்கிறது ஒன்று இல்லவே இல்லையே. இந்த அறிவினால் நமக்கு என்ன கிடைக்குது? அகங்காரம் அழிந்த பிறகு உலகமும் அழிந்து போகுது. அகங்காரத்துக்கும் உலகத்துக்கும் ஆதாரமான ஒன்று இருக்கணும் இல்லை, அது மட்டும் எப்பொழுதும் போல இருக்குது. இந்த சேர்ந்த இதழெல்லாம் சேர்ந்து மலர்னு உண்டாச்சு, பிரிஞ்ச பிறகு மலர் போயிடுச்சு, ஆனால் இதழ்கள்லாம் இருக்குது இல்லை. அந்த இதழ்களையும் பிரிச்சிட்டோம்னா இதழ்ன்ற பேரும் போயிடும். திசு கூட்டம்னு எதுக்கு சொல்லுவோம், ஏதோ தாவர திசு கூட்டம். அந்த திசுக்களையும் பிரிச்சிட்டோம்னு சொன்னார் செல் கூட்டம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ மலரும் போச்சு, மலர் மித்தியா, இதழ் மித்தியா, அப்புறம்
திசுக்கள் மித்தியா, திசுக்கள் ஆக்குகின்ற செல்லை பிரிச்சிட்டோம்னா திசு மித்தியா, செல்லை பிரிச்சிட்டோம்னா செல்லும் மித்தியா. அப்போ அது உள்ளே என்னென்ன இருக்குது, கூழ் மாதிரி. அந்த கூழையும் பிரித்தோம்னா கூழுங்கிறது மித்தியா. இப்போ நீங்கள் பிரிக்க பிரிக்க மித்தியாவாகிட்டே போகுது. கடைசியில் ஏதாவது ஒன்று இருக்கும்ல, கடைசி உங்களுக்கு பிரிக்கிறதுக்கு ஒருத்தன், அந்த பொருளை பிரித்த பிறகு ஏதோ ஒன்று நிற்கும் பிரிக்க முடியாமல். அதுதான் சத்தியம். பிரித்ததெல்லாம் மித்தியா. மித்தியானா என்ன? சேர்ந்தால் மட்டும் இருப்பது, பிரிந்தால் ஒட்டுமொத்தமாக இல்லை, அத்தியந்த நாசம். பாருங்க, சத்திய வஸ்து எப்பவுமே நித்தியமாக இருக்குல்ல. உங்ககிட்ட இருக்க அகங்காரத்தை நீங்கள் பிரித்து போடுங்க. அகங்காரம் பிரிக்க முடியுமான்னு பாருங்க. பிரிக்க முடியுதில்ல. அகங்காரம் ஒவ்வொரு முறையும் பிரிகிறது. இப்போ நீங்கள் கண்ணால் பார்த்த உடனே உங்கள் அகங்காரம் பூ வடிவமாயிடுச்சு, பூவை பார்ப்பவனாக இருக்கிறது. அடுத்த செகண்ட் பூவை பார்த்தவன் எங்கே போனான்? காம்பை பார்த்தவன் ஆகிட்டான். இது போட்டவனே ஏதும் பார்க்காதவன் ஆகிட்டான். மறுபடியும் பானை பார்த்தவன் ஆகிட்டான். இந்த அகங்காரம் ஒரே மாதிரியாக இருக்குது. ஏதோ ஒரு உலகத்தோடு ஒரு பொருளோடு சேர்ந்த உடனே அந்த வடிவத்தை அது எடுத்துக்குது. எவ்வளோ நேரத்தில் இருக்குது? அடுத்த வடிவம் வர வரைக்கும் தானே. அந்த அகங்காரத்துக்கு பயம் வந்துடுச்சு. பய உணர்வு எவ்வளோ நேரம் இருக்கும்? அந்த நீங்கும் வரை. அதுக்கப்புறம் என்ன வரும்? ஆசை உணர்வு. அதுக்கப்புறம் என்ன உணர்வு? கோப உணர்வு, வெறுப்பு உணர்வு. இதெல்லாம் அகங்காரத்தில் தோன்றி தோன்றி மாறிக்கிட்டே இருக்குது அகங்காரம். இந்த அகங்காரம் எப்படி மாறிக்கிட்டே இருக்குது? ஏனென்றால் அது புலன்களோடும் வெளியே இருக்கிற உலகத்தோடும் சம்பந்தப்பட்டுக்கிட்டே இருக்கு. எதெல்லாம் சம்பந்தப்படுதோ, விஷயங்களோடு சம்பந்தப்படும் போதெல்லாம் இந்த அகங்காரம் அந்த விஷய ரூபமாக ஆகிவிடுகிறது. எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் சங்கடம் பண்ணீங்களோ அந்த விஷயங்களாக அகங்காரம் மாறிடுது. இந்த உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் சொன்னால், இந்த அகங்காரம் பொய்யன்னா இந்த விஷயங்கள் சொல்லக்கூடிய உலகமும் அதோடு சேர்ந்து வருகின்ற, ஏன்னா அதையும் பிரித்து பிரித்து போட்டுக்கிட்டே இருக்கலாம். உலகத்தையும் இப்போ தான் பிரித்து காமிச்சேன்ல. எல்லாமே பிரித்தவுடன் மறைகின்ற மித்தியா. எதெல்லாம் மறையுதோ அது மித்தியா. நீங்கள் பிரிச்சுட்டே போங்க. பிரி ஒண்ணாதது, விளக்க ஒண்ணாதது, மறைக்க ஒண்ணாதது ஏதோ ஒன்று இருக்கும் இல்லையா, அது மட்டும்தான் சத்தியம். அதுதான் இருக்குது. அதுதான் உங்களுடைய ஆத்மா. இப்போ அகங்காரத்தை பிரித்தா என்ன இருக்கும்? அகங்காரத்தை என்ன செய்தீங்க? பூ அகங்காரம், காம்பு அகங்காரம், பானை அகங்காரம், கோப அகங்காரம்னு மாறிக்கிட்டே இருந்தது இல்லையா? ஒன்று தோன்றி மறைந்து இன்னொன்று தோன்றுறது. அகங்காரம் தானே தோன்றி தோன்றி மறையுது. அந்த ரூபமாக ஆகிறதுனால தான் உங்களுக்கு கோபம் வருது. நான் கோபக்காரன், நான் வெட்கப்படுகிறேன், நான் ஆசைப்படுகிறேன். அகங்காரம் தானே மாறுது. சரி, அது பிரிந்தும் மாறுவதுமாக இருந்ததுன்னா அதுக்கு ஆதாரமாக ஒன்று பொருள் இருக்குமில்ல. இப்போ நான் சொன்ன பிரிந்து மறைவதெல்லாம் மித்தியான்னு. மித்தியா இருக்கணும்னா என் கீழே என்ன இருக்கணும்? சத்தியம் இருக்கணும். அப்போ அகங்காரம் தோன்றி மறைவதற்கு இந்த அகங்காரமும் உலகமும் தோன்றி மறைகின்ற இடம் ஒரே இடத்துல தான் தோன்றுது. இப்போ மாட்டு கொம்பு எங்கேருந்து தோன்றுது? மாட்டுடைய தலையிலேருந்து தான் தோன்றுது. தலையிலன்னா 2 கொம்பு எங்கேருந்து வரப்போகுது? இப்போ அகங்காரம் என்கின்ற எண்ணமும் என்னிடம் இருக்கிறது. நான் அனுபவிக்கின்ற உணர்வுகளும் அறிவுகளும் செயல்களும் கூட என்கிட்ட இருக்குது. என்னுடைய உள்ளத்தில், என் உள்ளத்தில் அகங்காரமும் உலகமும் இருக்கிறது. இந்த 2 சேர்ந்து தான் உள்ளம். வெளியே உலகம் இல்லைன்னா உள்ளத்துக்குள்ள உலகமும் கிடையாது. இந்த சரீரமே உலகத்தில் ஒரு பகுதிங்கிறதுனால அகங்காரத்தை எங்கே போட போகிறீங்க? உலகத்தில் இருக்க போட போகிறீங்களா? சரீரத்தை போட போகிறீங்களா? எங்கே போடுறது? அது இருப்பிடமே இல்லை. ஆத்மாவிலும் போட முடியாது, உலகத்திலும் போட முடியாது. 2ம் சேர்ந்தால் தோன்றி மறைகின்ற ஒரு பதார்த்தம், அது பேர் தான் அகங்காரம். இந்த உண்மையை நாம் சீர்தூக்கி பார்க்க பார்க்க நமக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய பொருளெல்லாம் அகங்காரத்தோடு அழியக்கூடியது.
உலகமும் மாறும், அதனோடு இந்த உள்ளமும் அகங்காரமும் மாறும். இந்த அகங்காரம்தான் இறந்த பிறகு இன்னொரு உடம்பை தேடுது. அந்த உடம்பு விட்டோன்னு இன்னொரு உடம்பு. ஏன்னா அகங்காரத்துக்கு உடம்பு இல்லாமல் இருக்க முடியாதுல்ல. இப்போ இந்த உடம்பு விட்ட பிறகு இன்னொரு உடம்பு போதே, அது எதுன்னு கேட்டோம்னா அது சூக்ஷ்ம உடம்போடு போகுது. ஏன் இது மாதிரி இந்த அகங்காரம் உண்மையிலேயே இல்லாத பொருள் அப்படின்னு இருந்தும் கூட அது இத்தனை காலம் இருக்குது. எங்கேருந்து உண்டாச்சு? இந்த அகங்காரத்தை என்ன தான் பண்ண போகிறோம்? இந்த மோட்சத்தில் என்ன ஆகும்? அகங்காரம் தன்னுடைய சொரூபத்தில் கரைந்து போதல் தான் மோட்சம். இந்த அகங்காரம்ங்கிற முத்தொழிலும் அறிதல், செய்தல், உணர்தல் என்ற மூன்றையும் கொஞ்சம் கொஞ்சமாக கைவிட்டு எப்படி ஆழ்ந்த உறக்கத்திலே அந்த பிரம்மம் என்ற ஆத்மாவிலே அது ஒடுங்கி போகிறதோ, தானோடு சேர்ந்து உலகத்தையும் அது ஒடுக்கிக் கொள்கிறது. உலகமும் அங்கு இல்லை, அகங்காரமும் அங்கு இல்லை. ஆனால் நாம் இருக்கிறோம். யாராவது தூக்கத்தில் நான் இல்லைன்னு சொல்லுவாங்களா? அகங்காரம் இல்லை, அங்கே கனவும் இல்லை, நனவும் இல்லை. இந்த அகங்காரம் ஏன் தன்னை ஆத்மான்னு தெரிஞ்சுக்கல? தன்னை அகங்காரம் முடிவு பண்ணதுனால தெரிஞ்சுக்கல. ஏற்கனவே அது முடிவு பண்ணிக்கிட்டு தான் வந்துருக்குது. என்னைக்கு வந்தது? அனாதி காலத்திலே. கல்ப கோடிகள், எத்தனை கல்பங்களாக இந்த பிரம்மாண்டம் தோன்றி தோன்றி மறைகிறதோ அத்தனை கல்ப கோடிகளிலும் அகங்காரம் இருந்து கொண்டு தான் இருக்குது. பிரம்மா கூட தோன்றி மறைஞ்சிடுறார். ஒவ்வொரு கல்பத்திலும் ஒரு பிரம்மா தோன்றி அடுத்த கல்பத்தில் புது பிரம்மா வரார். ஏதோ ஒரு ஜீவன், அவங்களுக்கு கூட ஒரு முடிவு இருக்கிறது. ஆனால் இந்த சம்சாரத்தில் இருக்கக்கூடிய அகங்காரத்துக்கு தோற்றமே இல்லை. ஏன் இவனுக்கு தன்னை பற்றி தெரியல? அதான் மூல அறியாமை. இந்த அகங்காரம் மூல அறியாமை மட்டும் இல்லை, ஸ்தூல அறியாமையும் வச்சிருக்கு. அறியாமையினுடைய இருப்பிடமே அகங்காரம்தான். அதுக்கு தன்னை பற்றிய அறிவும் இல்லை. நான் எங்கேருந்து உண்டாகியிருக்கிறேன், உண்மையில் நான் யார் அப்படின்னு அது ஆராய்ச்சியே பண்ணாமல் நான் இருக்கிறேன், என்ன கவர்னர்னு சொல்லுது, நான் டிஎஸ்பின்னு சொல்லுது, நான் ஒரு சயின்டிஸ்ட்டுன்னு சொல்லுது. அது அழிவதே இல்லை, அதனுடைய தன்மையை அது அறிந்து கொள்வதே இல்லை. அதுக்கு தன்னை பற்றிய தூய அறிவு இல்லை, சரியான அறிவு இல்லை. இப்போ தான் பார்த்தோம் அகங்காரங்கிறது உண்மையிலே இல்லைன்னு. இப்போ அகங்காரம் தன்னை கொல்லுமா? இந்த ஆராய்ச்சி செய்து இந்த ஆராய்ச்சி முடிவில் என்ன கண்டுபிடிக்காது? நான் இல்லவே இல்லை. அப்போ இல்லவே இல்லைன்னு சூன்யம் ஆகிடுமா? அப்போ அது கண்டுபிடிக்கும், நான் இருக்கிறேன் ஆத்மாவாக. அகங்காரம் என்ன கண்டுபிடிக்கும்? நான் இருக்கிறேன் ஆத்மாவாக. இந்த சரீரத்தின் சங்கமத்தினால் நான் தோன்றினாலும் நான் உண்மையிலே ஆத்மாதான் அப்படின்னு ஒரு ஞானம் அது குதிக்குது பாருங்க. இந்த ஞான போதம், இதுதான் ஆத்ம போதம், ஆத்மாவை பற்றிய அறிவு. அந்த ஆத்ம போதத்திலே அனாதி காலத்திலேருந்து வந்த அந்த தூக்கம், தன்னை பற்றி அறியாத ஒரு தூக்கம் தானே. நீங்கள் தூக்கத்தில் தன்னை பற்றி அறியறீங்களா? இல்லை. அப்போது அனாதி காலத்திலேருந்து வருகின்ற தன்னை பற்றி அறியாமை இந்த ஆத்ம ஞானத்தினாலே உடனடியாக அழிந்து போகிறது. தன்னறிவு வந்துடுச்சு. இப்போ அகங்காரம் ஆத்மா என்று தன்னை அறிந்து கொண்டது, மூல அறியாமை. அப்போ அறியாமைன்னு ஒன்று இருந்துதா அப்படின்னா, அகங்காரம் இருந்தால் அறியாமை இருக்கும். அப்போ அறியாமை வேற, அகங்காரம் வேறையா? அகங்காரம்தான் அறியாமை, அதுதான் அவித்யா. அப்போ அவித்யா உண்மையா? அகங்காரம் உண்மையா? அகங்காரம் மித்தியாங்கிறீங்க, அப்போ அவித்யாவும் மித்தியாதான். சரி, இந்த அகங்காரத்தை, அவித்யாவை குருவை நீக்கிட்டாரு. அந்த நீக்கிய ஞானம் சத்தியமா? அதுவும் மித்தியாதான் இல்லையா? ஏன்னா பொய்யான அகங்காரத்தை மெய்யான ஞானமாக பண்ணுச்சு. அவித்யாவே பொய். அதை இங்கே சொல்லுகின்ற குருநாதரும் பொய் தானே, அவர் ஒரு அகங்காரம் தானே. இங்கே எல்லாம் பார்த்தோம்னா இந்த அகங்கார விளையாட்டுகளை தான் இருக்குதுப்பா. இந்த உலகம் முழுக்க
அகங்கார மோதல்கள் தான் இந்த கலவரங்களுக்கெல்லாம் காரணம். இங்கே இருக்கிற எல்லா துன்பங்களுக்கும் அகங்கார மோதல்கள் தான். ஒரு அகங்காரம் மட்டும் இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை. அது ஆத்மா மாதிரி இருக்கு. ஒரே ஒரு அகங்காரம், இந்த பிரபஞ்சத்தில் ஒரு அகங்காரம் இருக்குதுன்னா அப்போ ஒரு சரீரம் தான் இருக்கணும். அவனுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? ராபின்சன் குரூசோ மாதிரி. ராபின்சன் குரூசோ கதை தெரியும்ல. அவர் தீவில் தனியாக மனிதன் இருந்தான், ஆனந்தமாக இருந்தான். ஆனால் இது தினம் தினம் அவனுக்கு பயம், யாராக வந்துடுவாங்களோ, பகைவர் இருப்பார்களோ, பாம்பு வந்துடுமோ. ஏன்னா தீவில் இருக்கிறான். இன்னொன்றுலேருந்து தான் பயம். கடவுள் தான் மாத்திரமாக இருந்தால் அவருக்கு என்ன பயம் இருக்குது? இல்லவே இல்லை. அப்போ அகங்காரம் ஒன்று மட்டும் இருந்தால், அகங்காரம் பொய்யா இருந்தால் கூட ஆனந்தமாக தான் இருக்கும். இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை சண்டை சச்சரவுகளும் அகங்காரம் மோதல்கள் தான். போலீஸ் ஸ்டேஷனில் போய் பார்த்தோம்னா அவங்களுக்கு தினமும் அகங்கார மோதல்கள் தான் சமம். அவங்களுக்குள்ளேயே ஸ்டேஷனுக்குள்ளேயே அகங்கார மோதல்கள், அவங்களும் ஐரார்கி, வழக்கு விவாதங்கள், குடும்பத்தில் இருக்க தொன்மைகள், மக்கள் உறவுகள் எல்லாமே அகங்காரங்கள் தான். வியாபாரத்தில் பெரிய நஷ்டம் இன்னொரு வியாபாரத்தினால தானே. வியாபாரி ரெண்டு அகங்காரம். பல்கலைக்கழகத்தில் கூட மெத்த படித்த அறிஞர்கள் கூட பெரும் பகைவர்களாக வாழறாங்க. வெளியே வந்து சிரிச்ச முகமாக பேசுகிறாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே அகங்காரம் இவன் அழிக்கிறன்னு பாகு. அடுத்த ப்ரமோஷன் எனக்கு தான் வரணும், இவன் என்னை விட அதிக பேப்பர் பப்ளிஷ் பண்ணிகிட்டு இருக்கிறான், இவன் அதிகமாக ரிசர்ச் பேப்பர் போட்டுக்கிட்டு இருக்கிறான். இல்லை, அவனை எப்படியாவது அவனை நிறுத்தணும், அவனுக்கு ஸ்டூடெண்ட் வராமல் பண்ணாங்க, அவனோட ரிசர்ச் பேப்பர் வந்து பொய்ன்னு காட்டணும். இந்த அகங்காரம் இன்னொரு அகங்காரத்துக்கு எத்தனை திட்டம் தீட்டுது. இது மானச கர்மா. எவ்வளோ பெரிய பாவம் தெரியுங்களா? நீங்கள் பேசிட்டா கூட கம்மி தான், செய்துட்டா கூட கம்மி தான், மனசில் நினைக்கிறது தான் பெரிய பாவம். மனசில் யாரும் பொறாமப்படுறது பெரிய பாவம். பொறாமையில் 2 வார்த்தை திட்டினது கம்மி தான், பொறாமையில் ஏதாவது செய்துட்டா கூட பாவம் கம்மி தான். மானச கர்மா உங்களை தான் மாற்றுது. இந்த வாக்கு ரூபமாக செயல் ரூபமாக செய்துட்டா கூட அதோட மறைஞ்சு போகுது. ஆனால் மனசில் செய்தோம்னா உங்களோட நிற்கிது, நீங்கள் அதை சுமக்கிறீங்க. மனதாலும் யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாது. இது வேற கதை. இப்போது அகங்கார மோதல்கள் தானே இருக்கிறதுனால இந்த சம்சாரம்ங்கிறதோ பவங்கிறதோ உலகம்ங்கிறதோ அகங்காரத்தால் தானே நிலைநிறுத்தப்படுது. அகங்காரம் எல்லாம் என்ன? அவித்யா தானே. அவித்யா தானே சிருஷ்டிக்கு காரணம். இந்த அகங்காரம் தன்னையும் அறியவில்லை. என்னன்னு அறிஞ்சிருக்கணும்? தன்னை இந்த உடம்பில் சிக்காத எங்கும் உள்ள சர்வ வியாபகம் அப்படின்னு அது தெரிஞ்சுக்கணும். ஆனால் அப்படி தெரிஞ்சுக்காம இருப்பது தான் அதனுடைய முதல் தவறு. அப்படி குழந்தை முதல் தவறோட தான் பிறகுது, ஒரு பிறந்த குழந்தை. அதுக்கு 2வது தவறும் இப்போ தெரியுது. உலகம் என்னன்னு தெரியல, அது ஸ்தூல அவித்யா. முதல் என்னது? மூல அவித்யா. தன்னை யாருன்னு தெரியும். இப்போ உலகம் யாருன்னு தெரியல. இதை நீக்கிறதுக்கு மறுபடியும் உலகத்துக்கு ஒரு குரு தேவைப்படுது. கொஞ்சம் கொஞ்சமாக அது உலகத்தை தெரிஞ்சுக்குது, மெல்ல மெல்ல தெரிஞ்சுக்குது. இதுலேருந்து என்ன தெரியுது? அகங்காரம் அடிப்படையில் அவித்யா தான். அறியாமையினுடைய மொத்த மூட்டை எதுன்னு கேட்டோம்னா அகங்காரம் தான். இப்போ உங்களுக்கு காரண சரீரம் எது தெரியுதா? காரண சரீரம்னு கேட்பீங்களே, அகங்காரம் தான் காரண சரீரம். மோட்சம் எங்கே இருக்குது? இந்த காரண சரீரம் அழிந்தால் மோட்சம். என்ன காரணம்? அதுதான் சிருஷ்டிக்கு. உங்களுடைய உடம்பு சிருஷ்டிக்க, உலகம் சிருஷ்டிக்க இந்த அகங்காரம் தானே காரணம், அவித்யா தானே காரணம். அப்போ பகவான் எல்லாத்தையும் படைக்கிறாருன்னா எதுக்காக படைக்கிறார்? இந்த அவித்யாவை எம்மையா அழிக்க முடியுமா அப்படின்னு தான் நமக்கெல்லாம் ஒரு உடம்பையும் உலகையும் கொடுக்குறார். இப்போ நம்ம அறியாமையில் பிறக்கிறோம். ஆனாலும் அறியாமை எங்கே இருக்க முடியும்? அறிவுள்ள பொருளில் தானே இருக்க முடியும். இந்த அறிவற்ற பொருளை அறியாமல் இருக்குதுன்னு யாராவது சொல்லுவாங்களா? இதுக்கு அறியாமல் இருக்குதுங்கன்னு சொல்லுவாங்களா?
அறிவுடையவன் தான் அறியாமல் இருக்க முடியும். அப்போ அகங்காரம் அறிவுன்னு சொல்லலாம், அறியாமைன்னு சொல்லலாம். இப்போ என்னதான் அது? அறிவுக்கும் அறியாமைக்கும் இருப்பிடமாக இருப்பது தான் இந்த அகந்தை. இந்த இன்ட்ரோடக்ஷன் நமக்கு புரிஞ்சுக்கணும். இப்போவே பாதி ஆத்மாவை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். பகவான் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். நம்மிடம் அறுபத்தி 7 ஸ்லோகங்கள், 68 ஸ்லோகம் எழுதியிருக்கிறார் பலஸ்ருதியோட. இந்த 68 இந்த 2 நாளில் நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த இன்ட்ரோடக்ஷன்லேயே உங்களுக்கு பாதி தெளிவு வந்ததுனால சங்கரரை நம்ம வெகு சுலபமாக புரிஞ்சுக்கலாம். முதல் பாடல் பக்கம் 31. அதிகாரின்னு தலைப்பு போட்டுருக்குறோம். இந்த தலைப்பெல்லாம் சங்கரர் எதுவும் கொடுக்கல, நூல் எழுதியவர் இதெல்லாம் கொடுத்துருக்கிறார். 31வது பக்கம் இல்லை, 32ங்களா? இடம் மாறி இருக்கு. சரி, நான் படிக்கிறேன், கூடவே நீங்களும் படிங்க. தபோபிஹி க்ஷீண பாபானாம் சாந்தானாம் வீதராகினாம் முமுக்ஷூனாம் அபேக்ஷ்யः அயம் ஆத்மபோதः விதீயதே. சங்கரர் ஒரு டிக்ளரேஷன் தரார். இந்த நூல் யாருக்காக எழுதியிருக்கிறேன்? இது பேர் அனுபந்தம்னு பேர். அனுபந்தம்னா நூலோட சேர்ந்து வருகின்ற ஒரு பகுதி. நூலில் ஒரு பகுதியாக எடுத்துக்கூடாது, அதோடு சேர்த்து பண்ணியிருக்கிறாங்க. அதனால் அனுபந்தம். இந்த அனுபந்தம் 4 உறுப்புகளை கொண்டது. அனுபந்த சதுஷ்டயம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நூலுக்கு முன்னுரை எழுதும்போது முன்னுரைன்னு ஒன்று இருக்கணும் இல்லையா? அது பேர் பாயிரம்னு சொல்லுவாங்க. தமிழில் வந்து பாயிரம். பாயிரம் இல்லாமல் நூல் எழுதக்கூடாது அப்படின்னு நம்முடைய தமிழ் மரபும் சொல்லுது, வேத மரபும் சொல்லுது. பாயிரம் இல்லாத நூல் இல்லை. பாயிரம் என்பது அனுபந்தம். அதில் 4 விஷயம் இருக்கும். அதிகாரி, இந்த புஸ்தகம் யாருக்கு? ஏன்னா நூலை வாசிக்கிறவன் யார்? யாரும் அதில் வாங்க மாட்டாங்க. இந்த புக்கை போய் எங்கே லைப்ரரியில் இருந்தாலோ கடைத்தெருவில் இருந்தாலோ எல்லாரும் வாங்க மாட்டாங்க. ஒரு சிலர் தான் இதை பார்த்த உடனே இது வாங்கிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ அவன் அதிகாரி. எதனால் இதை வாங்குறான், மற்றவங்க வாங்க மாட்டேங்கிறான்னா, இந்த நூலை அறிவதற்கு தகுதி உடையவனாக நினைக்கிறான். அவனுக்கு அது ஏதோ விதத்தில் பயன் தரப்போகிறது. அதிகாரி. அப்புறம் அந்த நூல் அந்த அதிகாரிக்கு என்ன விஷயத்தை தரப்போகுது? அது விஷயம். அதிகாரி, விஷயம். அப்புறம் இந்த விஷயத்தை அறிவதனால் அவனுக்கு என்ன பலன் எப்படின்னு 3 விஷயத்தை சொல்லணும். யார் அதிகாரி, என்ன விஷயம், என்ன பலன். அப்புறம் ஒரு கேள்வி வரும், அதிகாரிக்கு இந்த விஷயத்தினால் எப்படி பலன் உண்டாகும், இந்த விஷயத்துக்கும் இந்த பலனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு ஒரு சம்பந்தத்தையும் கொடுக்கணும். அப்படி கொடுத்தோம்னா அந்த நூலுக்கு முழுமையான ஒரு முன்னுரை கிடைக்குது. முன்னுரை எழுதுறது எப்படின்னு நம்ம சாஸ்திரம் சொல்லிடுது. உதாரணமாக நம்முடைய குருபரானந்தருடைய உரையில் நான் கேட்டிருக்கிறேன். அவர் அழகாக இதிலெல்லாம் வந்து திருஷ்டாந்தம் தருவார். இப்படி ஒரு கடைத்தெருவில் புஸ்தக கடையில், இங்கே இப்போலாம் உங்களுக்கு பள்ளிக்கூடத்திலே ஸ்கூல்லாம் புக்கு கொடுத்துட்றாங்க. நாங்கள் அப்படி கிடையாது. நாங்கள் கார்ப்பரேஷன் ஸ்கூலில் படிக்கும்போது கடைத்தெருவில் போய் தான் புக்கெல்லாம் வாங்கணும். இப்போ அங்கே பெரிய புக் ஸ்டால் இருக்கும். நிறைய அப்பா அம்மாங்கெல்லாம் இருப்பாங்க, குழந்தைங்கள்லாம் உட்காந்துருப்பாங்க. அப்போ பென்சில், ஸ்லேட்டு, நோட் புக்கெல்லாம் கட்டுக்கட்டாக இருக்கிறது அடுக்கடுக்காக பார்ப்பாங்க. அப்போ பிஸியாக இருப்பாங்க. உங்களுக்கு என்னன்னு கேட்கும்போது, இவன் 7th ஸ்டாண்டர்ட் சார் அப்படின்னு. அப்போ பார்த்தோம்னா, அப்பா அங்கே பாருங்கள் அப்படின்னு, இங்கே புக்கில் 7ன்னு பெருசாக போட்டிருக்கு. அப்போ அவன் பார்த்த உடனே தெரியுது அந்த புக்கு யாருக்கு? 6வது படித்தவனுக்கு. 6வது அப்போ அதிகாரியே
அந்த நூல் காட்டிடுச்சு இல்லையா? இந்த 7 7ங்கிறது அதிகாரியை காட்டிடுச்சு. அதில் மேலே இயல்பியல் அப்படின்னு போட்டுருக்கு. அப்போ விஷயமும் தெரிஞ்சு போச்சு. இது வேணும்ப்பா, இந்த புக்கை என் சீனியரே கொடுத்துருக்காரு, அது வேண்டாம் அப்படிங்கிறான். இப்போ விஷயமும் அங்கே வந்துடுச்சு, அதிகாரி விஷயம். இதனால் என்ன பலன்? நான் 8ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணுவேன் அப்படின்னு. எப்படி, என்ன சம்பந்தம்? இன்னும் 7ஆம் கிளாஸ் பௌதிகம் படித்தாதான் 8ஆம் கிளாஸ் பௌதிகம் அவனுக்கு புரியும் அப்படின்னு சம்பந்தம். இப்போ அது நமக்கு புரிஞ்சு போச்சு. அதிகாரி, விஷயம், பலன், சம்பந்தம், பிரயோஜனம், சம்பந்தம். இப்போ இந்த நூலில் இது ஆத்மபோதம். ஆத்மாவை பற்றி தெரிகிறவனுக்கு இந்த புக்கு அவசியம். அதனால் அதிகாரி வந்துட்டான். சரி, ஆத்மபோதங்கிறது விஷயம். ஆத்மானா நான், போதன்னா அறிவு, என்னை பற்றி அறிவுங்கிற ஒரு புஸ்தகம். சரி, இதோட பலன் என்ன? மோட்சம். அப்போ அவன் கேள்வி கேட்குறான், என்னை பற்றி அறிஞ்சால் மோட்சம் எப்படி கிடைக்கும்? கடவுளை பற்றி அறிந்தால் மோட்சம்னு சொல்கிறாங்க. சாமிக்கிட்ட போயிட்டு அப்புறம் அந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு வடக்கு வாசல் வழியாக உள்ளே போனால் மோட்சங்கிறாங்க. இல்லை உத்தராயணத்தில் நல்ல ஒரு நாளில் செத்தாக்கா மோட்சங்கிறாங்க. இப்போது இந்த புஸ்தகம் படித்தா மோட்சங்கிறாரு, தன்னை அறிந்தால் மோட்சங்கிறாங்க. ஒரு சம்பந்தம் வேணும் இல்லையா? அப்போ விஷயத்துக்கும் பலனுக்கும் ஒரு சம்பந்தம் கொடுக்க வேண்டும். பிரதிபாத்திய பிரதிபாதக சம்பந்தம். சொல்லப்படுங்கிற விஷயத்துக்கும் அதனால் பெறப்படுற பலனுக்கும் உடைய இருக்கின்ற ஒரு உறவு. இதையும் முன்னுரையில் சொல்லணும். இப்போ அதை தான் இவர் சொல்கிறார். பிராணேஷ் அது யோசனை பண்ணுறார். இது அயம் ஆத்மபோத விதியதே அப்படின்னு 4வது வரியில் சொல்கிறாரு. இந்த ஆத்மபோதம் என்கின்ற நூல் கூறப்படுகிறது, விதியதே ஆனால் சொல்லப்படுகிறது, விளம்பப்படுகிறது. யாருக்கு? முமுக்ஷுனாம் அபேட்சிய, முமுக்ஷுக்கள் என்று சொல்லக்கூடிய மோட்சத்தை விரும்புபவர்கள். எனக்கு மோட்சம் வேணும்னு யாருக்கெல்லாம் ஆசை வந்துடுச்சோ அவங்களுக்கு. முக்தும் இச்சு, முக்தியின் மீது இச்சை பிறந்தவனுக்கு முமுக்ஷு. அவனுக்கு அபேட்சை, அவனை குறிப்பிட்டு அவனை சார்ந்து அவனுக்காக வேண்டி என்றது அபேட்சிய. அயம் ஆத்மபோதம் விதியதே. அந்த முமுக்ஷு எப்படிப்பட்டவன்? இப்போ அதிகாரி தபோபிகி சீன பாபானாம் சாந்தானாம் பீதராகினாம் 4 குவாலிஃபிகேஷன் அவர் சொல்கிறார். இது தான் தகுதிங்கிறார். நம்ம வேறு தகுதியெல்லாம் படிச்சிருக்கோம். விவேகம், வைராகியம், சமாதி, ஷட்கம், முமுக்ஷுத்துவம் அப்படின்னு 4 தகுதிகளை சொல்கிறோம். இவர் அதை கொஞ்சம் வேறுபட்டு சொல்கிறார். பல பிறவிகளாக தபம் செய்தவன் தபோபிகி. தபம் செய்கிறதுனா என்ன? தபம்னா தகித்தல்னு அர்த்தம். தபனா வெந்தல், வெந்து போதல். தாபம்னா வெந்து போதல். இப்போ தங்கத்தை நல்லா உருக்கணும்னா அது தப அப்படின்னு பேர். எதுக்கு தங்கத்தை உருக்குறோம்? ஏன்னா அது இன்னொரு ஷேப்பில் நம்ம இன்னொரு வடிவத்தை நம்ம உண்டாக்கணும். இப்போ பெருமாளுக்கு ஒரு கிரீடம் செய்ய போகிறோம். இப்போ எங்கே இருக்குது தங்கம்? அது பூமியிலேருந்து வெட்டி எடுத்துருக்குறாங்க. மண்ணும் அழுக்கும் குப்பையும் கூலமும் சேர்ந்து எப்படியோ கிடக்குது. இப்போ அதை கிரீடமாகணும்னா முதல்ல என்ன பண்ணுவோம்? அந்த உருவத்தை அழித்து இந்த உருவத்தை உண்டாகணும். ஒரு உருவம் அழிந்தால்தான் இன்னொரு உருவம் உண்டாகணும். அப்போ ஒரு உருவத்தை அழிப்பதற்கு பேர் தப. இப்போ நீ அகங்காரம் ஒன்று இருக்குது, அந்த அகங்காரம் இன்னொரு அகங்காரமாக மாறணும். கர்ண கொடூரமான அகங்காரம் சாந்தமாக மாறணும். பயப்பட்ட அகங்காரம் அபயமாக மாறணும். ஆசைப்பட்ட அகங்காரம் ஆசை இல்லாத பற்றில்லாத அகங்காரம் மாறணும்னா அதை முதல் அகங்காரத்தை அழிக்கணும் இல்லையா? அழிச்சினோம்னா அது சூன்யமாக்கிறது இல்லை. அதை உருக்கி புது வார்ப்பு எடுக்கிறோம் பேர், அது பேர் தப. இப்போ தவம் செய்கிறான்னு அர்த்தம், தன் அகங்காரத்தை புது வடிவம் தந்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒவ்வொரு முறை நாம் தபம் செய்யணுமா இல்லையா? நல்லவனாக மாறணும்னா ஒரு தபம் வேணும் இல்லையா? 48 நாள் கருப்பு துணி அணிந்து மாலை அணிந்து தலையில் இருமுடியை தாங்கி அவன் தவம் இருக்கிறான். தினமும் 2 வேளை குளிக்கிறான், மாமிச உணர்வை தவிர்க்கிறான், மதுபானங்களை அருந்துவதில்லை,
குடும்பத்தோடு அவன் பெண் உறவுகள்லாம் கொள்வதில்லை, பிரம்மச்சாரியாக வாழ்கிறான். இந்த பெண்ணுக்கும் இதை தவத்தை வச்சுக்கலாம். அவங்களும் சஷ்டி விரதங்கிறாங்க, ஏகாதசி விரதங்கிறாங்க, இப்படியெல்லாம் விரதங்கள்லாம் இருக்கிறாங்க. இதனால் என்ன ஆகுது? அவங்க மாறுகிறார்கள், அந்த அகங்காரம் உருமாறுகிறது. இப்படி பல பிறவிகளாக ஒருவன் இந்த அகங்காரத்தை உருமாற்றிக்கிட்டே வரானா. தமோ குணத்திலிருந்து ரஜோகுணத்துக்கும், ரஜோகுணத்தில் சத்துவ குணத்துக்கும் போகிறது தான் அகங்கார மாற்றம். இது பல பிறவிகளாக தாவரங்களாக மிருகங்களாக வாழ்ந்து வாழ்ந்து அங்கே அனுபவம் பிரித்து அங்கே தமோ குணத்திலே இருந்தவன் மனித உருவில் அல்லது மிருக உருவத்தில் கொஞ்சம் உயர்ந்த இடத்துல அவன் ரஜோகுணத்தினாலே செயல் உடையவனாக மாறி, கருத்திருத்துவ போக்திருத்துவம் உடையவனாக மாறி, அதுக்கப்புறம் நல்ல ஒரு தபத்தினாலே அவன் சத்துவத்தை அடைகிறான். இப்போ சத்துவங்கிறது நல்ல ஒரு தன்மை, அங்கே தான் ஞானம் உண்டாகும். சத்துவ குணம் நிறைய இருக்கணும். சத்துவம் தான் அறிவுக்கு தேவை. தமோ குணம் வந்துச்சுன்னா தூக்கம் வந்துடும். ஒரு சிறிய இடைவேளைக்கு அப்புறம் பார்ப்போம். இந்த உரையை முடிச்சிடறேன். தமோ குணம் வரும்பொழுது உறக்கம் வருகிறது, இன்ப சுகம் நாட்டம் இருக்கிறது. ரஜோகுணம் வரும்போது செயல் வருகிறது, நமக்கு ஊக்கம் வருகிறது, ஆசை பிறக்கிறது. ஆசையை ரஜோகுணமும் ஒன்று. சத்துவகுணம் வரும்போது ஆசை அடங்கி விடுகிறது. ஆசை அடங்கினா கர்மமும் அடங்கிடுது. அதனால் போகம் அனுபவிக்கின்றதும் அடங்கிடுது. அப்போ போகம், கர்மம், ஆசைங்கிற அறிவு அதுவும் கூட நமக்கு இல்லாமல் போகிறதுனால விவகாரம்லாம் குறைஞ்சிச்சுன்னா அது சத்துவம் பேர். அப்போ ஒன்று மட்டும்தான் மிச்சருது. இந்த ஞான விவகாரம் அப்படியே இப்போ பிறகுது. கர்ம விவகாரம், போக விவகாரம் அழிந்து போச்சு. போக விவகாரம்லாம் தமோகுணம், கர்ம விவகாரம்லாம் ரஜோகுணம். இது ரெண்டும் அழிந்த பிறகு ஞான விவகாரத்துக்கு தயாரான அது சத்துவம்னு பேர். அவனை தான் தபோபிகி. எவனொருவன் பல பிறவிகளாக நற்குணங்களை தவத்தால் அடைந்தவன், நல்ல நல்ல குடும்பத்தில் பிறந்து சாஸ்திரங்களை ஒழுகி தமிழ்நாட்டில் பிறந்து இந்து மத தர்மங்களை எல்லாம் கடைபிடித்து மனம் செப்பனடைந்து விக்கிரக வழிபாடினாலே, விக்கிரக வழிபாடு ரொம்ப முக்கியம். இங்கே இந்தியாவில் தான் விக்கிரக வழிபாடு, மீதி எல்லாருமே விக்கிரக வழிபாட்டை தவிர்க்கிறாங்க. விக்கிரகத்தினுடைய முக்கியம் அவங்களுக்கு தெரியல. விக்கிரக வழிபாடினாலே மனம் ஒருமைப்படுகிறது, மனம் சுத்தமடைகிறது. அந்த விக்கிரகம் ராமர் வடிவோ, ஆஞ்சநேயர் வடிவோ, சீதை வடிவோ, அல்லது பெருமாள் நாராயணன் வடிவோ, யோகி சிவன் வடிவோ, அதை பார்க்கும் பொழுது மனம் அதே போல் மாறுகிறது, தூய்மை அடைகிறது, ஒருமுகப்படுது. இங்கே இருக்க தட்சிணாமூர்த்தியை நீங்கள் பார்க்கும் பொழுதே மனம் ஒருமுகப்படும். கொஞ்ச நேரம் அதை தான் பார்க்கணும். என்னென்னவோ இருக்கே, இங்கே யார் 4 பேர் கீழே உட்காந்துருக்குறாங்க, காலு கீழே யாரோ ஒருத்தர் இருக்கிறானே, இவருடைய பாதத்துக்கு மேலே அப்படியே பாதாதிகேசம் வரும் பொழுது மனம் லயிக்கணும். அப்போ ஒருமைப்படுகிறது. விக்கிரக வழிபாடில் மன நிச்சலனமும் அதே சமயத்தில் தூய்மையும் அடைகிறது. முன்ன கூட சொல்லியிருக்கிறேன், ஒரு பாத்திரத்தை சுத்தம் பண்ணணுன்னா அது கெட்டியாக பிடிக்கணும். வழுக்க ஓடுனா எப்படி கழுவீங்க? சைனா டிஷ் உடஞ்சி போகிறது என்ன காரணம்? கெட்டியாக பிடிக்க முடியாது தானே. சோப்பு கையால் பிடிச்சோம்னா அது கழுவவும் முடியாது, உடஞ்சும் போகும். கெட்டியாக பிடிக்கணும். ஒரு பாத்திரத்தை சுத்தம் பண்ணனா, அப்போ மனதை சுத்தம் பண்ணனா மனசை கெட்டியாக பிடிக்கணும் இல்லை? இப்போ மனதை கெட்டியாக பிடிக்கிறதுக்கு விக்கிரகம் தேவைப்படுது. கெட்டியாக பிடிச்ச பிறகு அந்த விக்கிரக ஆராதனையை நமக்கு மன தூய்மை கொடுத்துது. இப்போ மன தூய்மை கொடுத்து தவம் செய்வதற்கு விக்கிரக வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் என்பதை நாம் புரிஞ்சுக்கிறோம். இது சைடு இன்ஃபர்மேஷன். தபோபிகி பல காலங்களாக இந்த பாரத நாட்டிலே விக்கிரக வழிபாடோடு இந்து மத தர்மத்தோடு ஒரு வளர்ந்தவன் தான் தபஸ்ன்னு சொல்கிறோம். வேற்று மரத்தில் தபம் கிடைக்காதுன்னு கிடைக்கும், ஆனால் இந்த ஞானம் கிடைக்காதே. அவன் வேறு வழியில் போயிடுவானே. இந்த மனதையை தூய்மைப்படுத்துவது மட்டும் இல்லாமல் ஞானத்தையும் கொடுக்கின்ற ஒரே மதம் இந்த இந்து மதம் தான். ஞானத்தினால்தான் மோட்சம், அதை அடுத்து சொல்ல போகிறார். அப்புறம் அடுத்தது சீன பாபானாம், பாவங்களையாம் அழித்தவன். இதை ஒரு இடைவேளைக்கு அப்புறம் நம்ம பார்ப்போம்.